இங்கிலாந்து vs இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் எட்ஜ்பாஸ்டன்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். எட்ஜ்பாஸ்டன் பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் ட்ராக். பட் ஃபர்ஸ்ட் டே இனிஷியலா பால் கொஞ்சம் மூவ் ஆகும். பிஃபோர் மேட்ச் கொஞ்சம் ரெய்னிங் சான்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஓவர்காஸ்ட் கண்டிஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் செஷன் பேட்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. லேட்டரா பேட்டர்ஸ் இங்க நல்லா ஆட முடியும். லாஸ்ட் 5 டெஸ்ட் மேட்சஸ்னு பார்த்தா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரா 336 ரன்ஸ் இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 361 ரன்ஸ் ஆவரேஜ் ஸ்கோரா இருந்திருக்கு. பொதுவாக பேசஸ் தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. பட் ஸ்பின்னர்ஸுக்கும் பிச்சில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும், விக்கெட்ஸும் எடுக்கிறாங்க. அதுவும் லாஸ்ட் 2 டேஸில் ஸ்பின்னர்ஸ் இங்கே எஃபெக்டிவாக இருப்பாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ்லையும் ஆவரேஜ் ஸ்கோரா 250+ ரன்ஸ் இருந்திருக்கு. ஸோ டீசன்ட் ரன் ஸ்கோரிங் வெனிவாக இருக்கும். ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸ் இங்கே நல்லா ஆட முடியும். ஓவராலாக 60 டெஸ்ட் மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 19 மேட்சஸும் செகண்ட் பேட் பண்ண டீம் 23 மேட்சஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 302 ரன்ஸ் இருந்திருக்கு. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோரா 315 ரன்ஸ் இருந்திருக்கு. பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து பிளேயிங் லோன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேம் லோனோட ஆட போகிறாங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ணல. 4 பேசஸ் தென் ஒரு ஸ்பின்னர் காம்பினேஷனில் ஆடுவாங்க. சம்டைம் ஜோ ரூட் கூட சம் ஓவர்ஸ் போல் பண்ணலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல லாஸ் ஆயிருக்காங்க. இந்த மேட்சுக்கு பூம்ராக்கு ரெஸ்ட் கொடுக்கறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ பூம்ராக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங் உள்ள வரலாம். தென் ஆகாஷ்தீப் ஆடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இது கூட கருண் நாயருக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டி கூட ஆடலாம். கருண் நாயர் நம்பர் 6ல ஆடக்கூடிய பிளேயர் இல்லை. தென் ஷர்துல் தாக்கூருக்கு பதிலாக குல்தீப் யாதவ் இல்லை வாஷிங்டன் சுந்தர கூட ஆட வைக்கலாம். எப்படியும் 1-2 சேஞ்சஸ் 11ல் பண்ணுவாங்க. இந்தியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் நம்பர் 5ல ஆடுவார். சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் 2 இன்னிங்ஸ்லையும் பேக் டு பேக் 100 அடிச்சிருந்தாரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் ஒரு 100ம் ஒரு 50யும் அடிச்சிருக்காரு. அகேன்ஸ்ட் இங்கிலாந்து 47 ஆவரேஜில் 1000+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பராக ஆடியிருக்காரு. இங்கேயும் நல்லா ஆட முடியும். சுப்மான் கில் நம்பர் 4ல ஆடுவார். லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 100 அடிச்சிருந்தாரு. சூப்பராக பேட்டிங் ஆடி இருந்தாரு. ரீசன்ட் டைம்ஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. அதுவும் அவுட் சைடு ஏஷியா ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இந்த கண்டிஷன் லீட்ஸ் மாதிரி இருக்காது, ஓவர்காஸ்ட் கண்டிஷனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே பேட்டிங் ஆடுனா ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. லேட்டராக டீசெண்டாக ஆட முடியும். இங்கே நம்பர் 3ல ஸ்டேபிளான பேட்ஸ்மேன் இல்லை. ஸோ சுப்மான் கில் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆட வேண்டி இருக்கும். இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 21 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் அதிகம். ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டெஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 100 அடிச்சிருந்தாரு. இங்கே இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் லேட்டராக டீசெண்டாக ஆட முடியும். அகேன்ஸ்ட் இங்கிலாந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 82 ஆவரேஜில் 817 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். KL ராகுல் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். சூப்பர் பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரும் கூட. ஸ்டெடி பண்ணி சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 100 அடிச்சிருந்தாரு. அகேன்ஸ்ட் இங்கிலாந்து 44 ஆவரேஜில் 1100+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 17 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் இங்கே ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். கருண் நாயர் நம்பர் 6ல ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். ஆக்சுவலி கருண் நம்பர் 6ல ஆடக்கூடிய பிளேயர் இல்லை. ஸ்டெடி பண்ணி ஆடுறதா இல்லை அக்ரெசிவாக ஆடுறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் ஆடுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் டாப் த ஆர்டரில் பேட்டிங் ஆட வச்சா டீசெண்டாக ஆட முடியும். அகேன்ஸ்ட் இங்கிலாந்து 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. இங்கே ஓவர்காஸ்ட் கண்டிஷனாக இருந்தால் இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் கருண் நாயர் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கலாம் மிடில் ஆர்டரில். மற்றபடி பெருசாக யோசிக்க முடியாது. சாய் சுதர்ஷன் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச் 2 இன்னிங்ஸ்லையும் ஃபெயிலியர். சாய் சுதர்ஷன் இன்னும் ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு மாறாத மாதிரி தான் இருக்கு. இன்னும் T20 மோட்லேயே ஆடிட்டு இருக்காரு. ரெட் பாலில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சாய் கூட கம்பேர் பண்ணுறப்போ அபிமன்யு ஈஸ்வரன் நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரும் கூட. பட் இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் சாய் சுதர்ஷனை தான் நம்புறாங்க. இந்த மேட்சுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு பார்க்கணும். கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. டீசன்ட் பிளேயர். ஜடேஜா டீசன்ட் ஆல்ரவுண்டர். இங்கே லாஸ்ட் 2 நாள் பவுல் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்க முடியும். பட் இந்த மாதிரி கண்டிஷனில் பவுலிங்கோட பேட்டிங்கில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த வென்யூவில் டெஸ்ட் மேட்சஸில் 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. அகேன்ஸ்ட் இங்கிலாண்டும் சரி இந்த வென்யூலையும் சரி பேட்டிங்கில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.
தென் பவுலிங்லையும் 2-3 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. டீமில் ட்ரை பண்ணி பாருங்க, பேட்டிங்கில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணலாம். தென் லாஸ்ட் 2 நாள் பவுல் பண்ணால் 2-3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். ஷர்துல் தாக்கூர் டீசெண்ட் ஆல்ரவுண்டர். லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்லையும் ஃபெயிலியர், பவுலிங்லையும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 40 ஓவர்ஸுக்கு பிறகு தான் பவுலிங் சான்ஸ் கொடுத்தாங்க. ஷர்துல் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாலும் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். இந்த மேட்சுக்கு எந்த அளவுக்கு பவுலிங் சான்ஸ் கிடைக்கும் பார்க்கணும். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நிதிஷ்குமார் ரெட்டி இல்லை வாஷிங்டன் சுந்தருக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். டீமில் இருந்தால் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்க, பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால. பூம்ரா ஆடுவார பார்க்கணும். டீமில் ஆடுனா மஸ்டாக ட்ரை பண்ணுங்க, விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த வென்யூலையும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. சிராஜ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். பட் ரீசன்ட் ரெட் பால் ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை, விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. 3-4 விக்கெட்ஸ் தான் மினிமம் எடுக்கிறாரு ஒரு மேட்ச்சில். ட்ரீம் டீமுக்குள்ளே வர சான்சஸ் கம்மி தான். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 14 மேட்சஸில் ஒரு தடவை கூட 5 எடுக்கலை. பட் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. பூம்ரா 11ல் ஆடலை அப்படின்னா சிராஜோட ரோல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பூம்ரா இல்லை அப்படின்னா கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக சிராஜை ட்ரை பண்ணுங்க. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. பிரசித் கிருஷ்ணா லாஸ்ட் மேட்ச்சில் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருந்தாரு. பட் 5 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. அடிக்க ட்ரை பண்ணி விக்கெட் லூஸ் பண்ணுவாங்க. ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். பூம்ரா இல்லாமல் இருந்தால் பிரசித் கிருஷ்ணாவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். ஹர்ஷ்தீப் சிங்க்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். டெஸ்ட் மேட்சஸ் இது வரைக்கும் ஆடினதில்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. கவுண்டி மேட்சஸில் 8 இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸ் கிட்ட தான் எடுத்திருக்காரு. பட் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேசராக டீமில் ட்ரை பண்ணுங்க. இனிஷியலாக இங்கே நல்லா பவுல் பண்ணலாம். 11ல் ஆடுனா டீமில் கன்சிடர் பண்ணுங்க. இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜாமி ஸ்மித் நம்பர் 7ல் பேட்டிங் ஆடுவார். டீசன்ட் பிளேயர். இந்த வென்யூவில் ஒரு இன்னிங்ஸில் 94 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே இங்கிலாந்து டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிட்டா ஸ்மித் குரூஷலாக இருக்கலாம். இங்கிலாந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ரிஸ்கா டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. ஜோ ரூட் பொறுத்த வரைக்கும் நம்பர் 4ல் ஆடுவார். குவாலிட்டி பேட்ஸ்மேன், நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருக்காரு. அகேன்ஸ்ட் இந்தியா 59 ஆவரேஜில் 2900+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 82 ஆவரேஜில் 904 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 14 இன்னிங்ஸில் 300ம் 5 50ஸும் இங்கே அடிச்சிருக்காரு. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் பூம்ரா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. டெஸ்ட் மேட்சஸில் 10 தடவை கிட்ட அவுட் ஆயிருக்காரு பூம்ரா கிட்ட. இங்கே பூம்ரா ஆடுனா ரூட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம், மற்றபடி டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். சம்டைம் பவுலிங்லையும் சம் ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். டக்கெட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர், கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 50யும் செகண்ட் இன்னிங்ஸில் 100ம் அடிச்சிருக்காரு. பட் இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 59 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 50 கூட அடித்ததில்லை. இப்போ இருக்கிற ஃபார்முக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். அகேன்ஸ்ட் இந்தியா 38 ஆவரேஜில் 572 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹாரி ப்ரூக் நம்பர் 5ல் ஆடுவார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 99 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. நிறைய கேட்ச் ட்ராப் எல்லாம் இருந்தது. பட் ரீசன்ட் டெஸ்ட் மேட்சஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. பெரிய ஸ்கோரெல்லாம் அடிக்கிறாரு. கொஞ்சம் ரிஸ்கா டீமில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மேட்சுக்கு. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 80 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். ஒலி போப் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 100 அடிச்சிருக்காரு. லாஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச்லையும் பேக் டு பேக் 100 அடிச்சிருக்காரு. பொதுவாக ஒலி போப் ஒரு சீரீஸோட ஒரு மேட்ச்சில் பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர், மற்றபடி பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. இந்த வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 64 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. போராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் இந்தியா 27 ஆவரேஜில் 729 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சாக்ரௌலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். லாஸ்ட் மேட்சோட செகண்ட் இன்னிங்ஸில் 50 அடிச்சிருக்காரு. ரீசெண்டாக ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக 100 அடிச்சிருந்தாரு. மற்றபடி ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இங்கேயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகலாம், செகண்ட் இன்னிங்ஸில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 141 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் இந்தியா 32 ஆவரேஜில் 630 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பென் ஸ்டோக்ஸ் நம்பர் 6ல் பேட்டிங் ஆடுவார். டீசெண்ட் ஆல்ரவுண்டர். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. 20-30 ரன்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறாரு. பட் பவுலிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. கண்டினியூஸாக விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இந்த வென்யூவில் 27 ஆவரேஜில் 267 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
பவுலிங்கில் 13 இன்னிங்ஸில் 20 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. அகென்ஸ்ட் இந்தியா பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணுங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கிறிஸ் ஓக்ஸ் டீசென்ட் ஆல்ரவுண்டர். லாஸ்ட் மேட்ச்சில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. கொஞ்சம் க்ரீன் ட்ராக்காக கொடுத்தா கிறிஸ் ஓக்ஸ் சூப்பராக பவுல் பண்ணுவார். பட் லாஸ்ட் மேட்ச் ட்ராக் மாதிரி கொடுத்தா பெருசாக எஃபெக்டிவாக இருக்க முடியாது. இந்த வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் கவுண்டி கிரிக்கெட்டில் இங்கே நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஹோம் வென்யூ மாதிரி தான் இந்த வென்யூ. கொஞ்சம் ஓவர்காஸ்ட் கண்டிஷனாக இருந்தால் கிறிஸ் ஓக்ஸ் எஃபெக்டிவாக இருக்க முடியும். டீசென்ட் பேட்டரும் கூட. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓவர்காஸ்ட் கண்டிஷனாக இருந்தால் கண்டிப்பாக டீமில் ட்ரை பண்ணுங்க. பிரைடன் கேஸ் விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். இந்த வென்யூவில் டெஸ்ட் மேட்சஸ் ஆடினதில்லை. பட் ஓடிஎஸில் இங்கே 5 எடுத்திருக்காரு. தென் டீசன்ட் பேட்ஸ்மேனும் கூட 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். டீமில் ட்ரை பண்ணுங்க. சோயப் பஷீர் ஆஃப் பிரேக் பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர். பட் இந்த மாதிரி கண்டிஷனில் இந்தியன் பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆடுவாங்க. இங்கே லாஸ்ட் 2 நாள் பவுல் பண்ணால் 2-3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். மற்றபடி பெருசாக யோசிக்க முடியாது. ஜோஷ் டங் விக்கெட் டேக்கிங் பவுலர், கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 7 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. இங்கேயும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ரிஷப் பண்ட், ஜாமி ஸ்மித்தை கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. பேட்டர்ஸில் ஜோ ரூட். தென் டக்கெட் இல்லை ஹாரி ப்ரூக் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணலாம். தென் கேஎல் ராகுலை ட்ரை பண்ணலாம். அண்ட் சுப்மான் கில் இல்லை ஜெய்ஸ்வால் இதுலேயும் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணலாம். போப் அண்ட் சாய் சுதர்ஷனை கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜடேஜாவை ட்ரை பண்ணலாம். ஜடேஜாவுக்கு பதிலாக கூட சுப்மான் கில் இல்லை டக்கெட்டை ட்ரை பண்ணலாம். ஷர்துல் இருந்தால் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்க, பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால. பவுலர்ஸில் பூம்ரா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். தென் பிரைடன் கேஸ், பிரசித் கிருஷ்ணா, ஜோஷ் டங். ஹர்தீப் சிங் இருந்தால் டீமில் ட்ரை பண்ணுங்க. கிறிஸ் ஓக்ஸ் அண்ட் சிராஜை கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்க. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்கில் ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ரிஷப் பண்டை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் ஹாரி ப்ரூக், பென் டக்கெட், கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.